Hi hello everyone, welcome to Aliso Tech. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கீவேர்ட் பார்க்க போறோம். ஜாவாலே யூஸ் பண்ற ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட் பார்க்க போறோம். So the keyword is new keyword. So new keyword அப்படின்னு பார்க்கும்போது it is very important keyword. Somewhere you're going some interview, so கண்டிப்பா என்ன கேட்பாங்கன்னா நியூ கீவேர்ட்னா என்ன, ஏன் அது எங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் நீங்க எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் எனக்கு என்ன தேவைப்படும்னா நியூ கீவேர்ட் தேவைப்படும். ஸோ நியூ கீவேர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன். ஸோ இன்ஸ்டன்டா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா நான் கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணா ஐ யூஸ் தி நியூ கீவேர்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா என டைனமிக். ஸோ ஹீப் மெமரியில டைனமிக்கா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ நீங்க கிரியேட் பண்ற இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டை எடுத்து என்ன பண்ணுன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் டு மெமரி. ஸோ மெமரி வந்து என்னன்னா ஹீப் மெமரி. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் என் சிம்பிள் வேர்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மேப் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னோட மெமரி வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல தான் ஸ்டோர் ஆகணும். ஸோ நீங்க வேரியபிள் பார்த்தீங்கன்னாலே இட் வில் பி ஸ்டோரட் டேட்டா. ஸோ என்ன பண்ணணும், நார்மலா டேட்டா ஸ்டோர் பண்றோம், இட் வில் பி ஸ்டாட்டிக். ஸோ நார்மலா போய் ஸ்டோர் ஆகும். ஆனா இது எனக்கு டைனமிக்கா மாத்தணும், ஸோ என் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா மாத்தணும், நான் இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ற என் வேரியபிள் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னா ஐ யூஸ் அ நியூ கீவேர்ட். ஸோ நியூ கீவேர்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்திருப்போம்னா கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திருப்போம். அப்ப கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற கான்செப்ட் வரப்போ நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட கிளாஸ் எங்க டிக்ளேர் பண்ணிருப்பேன்னா நியூ கீவேர்ட்ல தான் டிக்ளேர் பண்ணிருப்பேன். அப்ப நியூ கீவேர்ட் தான் எனக்கு என்ன பண்ணும், அந்த கன்ஸ்ட்ரக்டரா இன்வொர்க் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் ஒர்க் பண்ண யூஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி எனக்கு எங்கெல்லாம் இன்ஸ்டன்டா ஒரு ஆப்ஜெக்ட் தேவையோ அங்கெல்லாம் நான் அதை கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எப்படி கிரியேட் பண்றது நம்ம கோட் மூலமா பார்க்கலாம். ஸோ இந்த கோடிங் பார்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். லைக் ஒரு கார் பேஸ் பண்ணிட்டு ஸோ காரோட வேல்யூஸை வந்து நம்ம நியூ கீவேர்ட் வச்சு வாங்க போறோம். ஸோ ஆல்ரெடி நியூ கீவேர்ட் நிறைய இதுல பார்த்துட்டு இருக்கோம். லைக் என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்தோம், மெத்தட்ல பார்த்தோம். ஸோ அது இல்லாம அடிஷ்னலா இது பர்டிகுலரா ஒரு எக்ஸாம்பிள் கோடு வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஹியர் இந்த கோட்ல நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஹேவ் அ 2 classes. 1 கிளாஸ் வந்து என்னோட மெயின் கிளாஸ், நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். என்னோட மெயின் கிளாஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹேவ் அ சப் கிளாஸ் வந்து எனக்கு என்னன்னா கார். நான் காரை பத்தி பேசினால என்னோட கிளாஸ் நேம் கார்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் 2 things. ஸோ ஸ்ட்ரிங்கை வச்சு நான் என்ன பண்ணேன்னா 2 கிரியேட் பண்றேன். லைக் வந்து மாடல் அண்ட் அதோட கலர் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் திஸ் சேம் நேம் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் நேம். இதுதான் நம்ம பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் நேமும் அண்ட் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்ட்ரிங் எம்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், இட் வில் பி கால்ட் ஆஸ் அ மாடல். அண்ட் ஸ்ட்ரிங் சீன்னு கொடுத்துருக்கேன், இது வந்து கலர். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வச்சு எனக்கு என்ன ஆகுனா மாடல் ஈக்குவல் டு எம், கிளாஸ் கலர் ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டு வேல்யூ பாஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து டிஸ்பிளே டீடைல்ஸ்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்றேன். இட் இஸ் யூசர் டிஃபைன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸோ லைக் நான் வேல்யூ வாங்கணும், ஸோ கொடுத்துட்டு வேல்யூ வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ வில் பி யூசிங் எ ஒயிட் அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நான் மாடலோ கலரோ என்னன்னு வாங்கி ஐ வாண்ட் டு பிரிண்ட். இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த 2 வேல்யூ இந்த எம்என்சில போய் இதுக்கு ஈக்குவல் ஆகி இந்த ப்ராசஸ் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்ப நல்லா நோட் பண்ணீங்கன்னா மெயின் மெத்தட்ல ஒரு ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் என்ன, ஹியர் வில் பி நியூ கீவேர்ட் அண்ட் அடிஷனலி 2 இடத்துல நான் என்ன பண்றேன், 2 நியூ கீவேர்டை கிரியேட் பண்ணிருக்கேன். லைக் வந்து என்னன்னா ஸோ புக்கிங் பர்பஸ்க்காக 2 நியூ கீவேர்ட் கார்1 கார்2. திஸ் போத் ஆர் மை ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் ஐ த்ரூ யூசிங் மை கார் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அதோட கன்ஸ்ட்ரக்டா யூஸ் பண்ணிருக்கேன். இங்க Hyundai and Hyundai i20 ஒயிட் கலர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இட் வில் பி பாசிங் ஹியர். நான் என்ன பண்ணி நல்லா நோட் பண்ணீங்கன்னா நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் ஆனா என் காமனா ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல எம்னு ஒன்னு இருக்கு, சின்னு ஒன்னு இருக்கு. இட் வில் பி பாசிங் திஸ் 2 வேல்யூ இன்டு one வேரியபிள் ஆஃப் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளேன்னு கால் பண்ணும்போது இட் வில் பி பிரிண்டட் திஸ் வேல்யூஸ். ஓகேவா? சோ இப்போ நான் அடுத்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன், கால் பண்றேன். அப்ப இந்த கார் 2 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், ரெப்ரசென்ட் பண்ணி கால் பண்ணும்போது தி டாடா நெக்ஸான் அப்படின்ற இந்த ப்ராசஸ் எனக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகும். சோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லைக் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. நான் ஒரு நியூ கீவேர்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், 2 நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணி ஸோ கார் அப்படின்ற ஒரு அதான் கார்1 கார்2ன்ற 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் இட் வில் பி பாசிங் தி வேல்யூஸ் இன் திஸ் 2 வேரியபிள்ஸ். காமனா ஒரே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுல 2 வேல்யூ பாஸ் பண்றேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி மெமரி மேனேஜ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா
ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஒரு ஹீப் மெமரில டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் நியூ கீவேர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி வேல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஹியர் லுக் அட் ஹியர் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் காமனா ஈக்குவலா ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வில் பி கிவன் அ சேம் வேல்யூ. ஸோ அப்ப எனக்கு இட் வில் பி கிவன் ஸ்டோர்ட் அன் ஒன்லி ஒன் வேல்யூ. நீங்க ஒரே மாரி ஆப்ஜெக்ட்ட எவ்வளோ வாட்டி கிரியேட் பண்ணாலும், இட் வில் பி ஸ்டோர் தி வேல்யூ இன் எ ஹீப். இட் வில் பி ஒன்லி ஒன் வேல்யூ தான். அத மீறி எந்த வேல்யூவுமே எனக்கு என்ன பண்ணாதுன்னா, ஸ்டோர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்1, கார்2ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே எனக்கு என்ன ஆகும்னா, நியூ கீவேர்ட் வச்சு செப்பரேட்டா ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க கார்3 அப்படின்னு குடுக்கும்போது அந்த வேல்யூமே போய் ஸ்டோர் ஆகும். ஈவன் தோ நீங்க அகைன் ரிப்பீட்டட் பண்ணும்போது இட் வில் பி நாட் ஸ்டோர்டட். ஸோ இந்த மாரி பண்ணும்போது மெமரியில வந்து நெறைய ஸ்பேஸஸ் தேவைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்குறீங்க. அந்த ஃபோட்டோ மாரியே ஒரு 2, 3 ஃபோட்டோ எடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஸ்டோரேஜ் அடைச்சிட்டு இருக்கும். நம்ம மொபைல் என்ன சொல்லும், இதே மாதிரி சிமிலர் போட்டோஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு டெலிட் திஸ்ன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பண்ணும் ஆப்ஷன் தரும். இந்த வேல்யூ இது என்ன பண்ணும்னா ஈஸியரா மாத்திடும். ஸோ ஒன்லி ஒன் வேல்யூ வில் பி ஸ்டோர்டட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அவுட்புட் பாருங்க. நான் இங்க குடுத்திருக்கேன். ஸோ ஐ வில் பி ரன் இட் அகைன். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ லுக் அட் ஹியர் நான் கார்1, கார்2ன்னு சொல்லிட்டு 2 என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா அது கால் ஆகுது அண்ட் வேல்யூ வில் பி பிரிண்டட் ஹியர். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா நியூ கீவேர்ட் சொல்றாங்க. ஸோ நியூ கீவேர்ட வச்சு என்ன பண்ணலாம்னா மெமரி ஒர்க் ஈஸியரா மாத்தலாம். அது எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ தேர் ஆர் லெஸ் மெமரி யூட்டிலைசேஷன். ஸோ நெறைய மெமரி யூஸ் ஆகாது அண்ட் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ ஈக்குவல் இந்த ஆப்ஜெக்ட்ட ஒரே மாரி ஈக்குவல் நான் சொன்னாலுமே இட் மேக் அ ஃபால்ஸ். அப்போ 2 வேல்யூமே ஒரே மாரி இருந்தா இட் மேக் அ ஃபால்ஸ் அண்ட் வேல்யூ வில் பி ரிமூவ்ட் அண்ட் ஒரே ஒரு யூனிக் வேல்யூ மட்டும் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க நியூ கீவேர்ட் சொல்றாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த நியூ கீவேர்ட் ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் திஸ் கோட். இது ஒன் ஆஃப் தி ரியல் வேர்ல்ட் கோட் தான். நான் ஒரு காரோட கேட்டகரி எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இத பிராக்டிஸ் பண்ணுங்க.